ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். நம்ம இன்னைக்கு பார்க்குறது கும்பகோணம் கடப்பா. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட நம்ம தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு 4-5 பேர் நல்லாவே சாப்பிடலாம். இதுக்கு ஒரு 3 கப்பு தண்ணி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே 3 உருளைக்கிழங்கு இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்து வரணும். இப்போ இதுக்கு தேங்காய் அரைச்சிடலாம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1½ ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 பச்சை மிளகாய், 4 பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதில் இருக்கிற உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது தனியாக மசிச்சுட்டு நம்ம அதையும் தனியாக பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம பருப்பு அப்படியே லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு பட்டை போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்தது. 3 சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இது மஞ்சள் தூள் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் ஒரு 2 பிஞ்ச் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை இதில் ஊற்றிக்கலாம். இது ஜார் கழுவி மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம். இது லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்திக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டால் தான் நம்ம கொதிச்சு வரும்போது கெட்டியாயிரும். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதுக்குள்ளே போட்டுக்கலாம். என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் ஈஸியாக பார்க்க முடியும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பருப்பு வேக வச்சுருக்கிறதையும் நம்ம அதுக்குள்ளே போட்டு கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே நசுக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் ரொம்பவுமே நசுக்கி இது பண்ண வேண்டியதில்லை. 1-2 பண்ணி விட்டாலே போதும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பருப்பையே நம்ம அதுக்குள்ளேயே கொட்டி எல்லாத்தையும் ஒரு கொதி விட்டு நம்ம எடுக்கலாம். இது ஏற்கனவே எல்லாமே நல்லா வெந்திருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப கொதிச்சு வரணுங்கிற அவசியம் இல்லை. கடைசியாக நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே கும்பகோணத்தில் ஃபேமஸ் ஆனது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.